கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். CL T20 மறுபடியும் வருது அப்படிங்கிற அப்டேட் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ உண்மையாலுமே வந்து அந்த டோர்னமெண்ட் எப்படி கொண்டு போக போறாங்க, எந்த ஸ்டேஜில் நடக்கும், எந்த டீம் எல்லாம் அதில் விளையாடுறதுக்கு தகுதி பெற போகுது, RCBக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எத்தனை பேருக்கு CL T20 ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக 2015 முன்னாடி ஸோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கிரிக்கெட் ஃபாலோ பண்ற ஆளா இருந்தா ஸோ அவ்வளோக்கா இந்த டோர்னமெண்ட்டை பத்தி தெரியாது. ஸோ எங்க நடத்துவாங்கன்னு தெரியாது, எந்தெந்த டீமுக்கு தகுதி அப்படிங்கிற விஷயமும் தெரியாது. ஸோ CL T20 பொறுத்த வரைக்கும் ஸோ உலகத்தில் இருக்க எல்லா விதமான சாம்பியன் டீமும் ஆடுவாங்க. அது எப்படி சாம்பியன் டீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டோர்னமெண்ட்டை கொண்டு வந்ததுல இருந்து புதுவிதமான ரூல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ பிக் பாஸ்னாலே கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும், எல்லா டீமுடைய ஜெர்சிஸும் நல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டெம்ப்ல வந்துட்டு இந்த லைட் செட்டிங் கொண்டு வந்தது, இந்த மாதிரி புது புது யுக்திகளை IPLக்கு முன்னாடியே கொண்டு வந்தது பிக் பாஸ் தான். அந்த லீக்ல ஏகப்பட்ட மேட்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு செம்ம நெயில் பைட்டிங்கா இருக்கும். ஸோ பாக்குறதுக்கே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். ஸோ ஆஸ்திரேலியாக்குள்ள இவ்வளவு ஒரு டேலண்டா அப்படிங்கிற மாதிரி உலகமே வியந்து பார்த்த ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னு சொன்னோம். இன்ஃபேக்ட் இந்த இதோட T20 கிரிக்கெட்டோட பெஸ்ட் டோர்னமெண்ட் எது அப்படின்னு பார்க்கும்போது IPLக்கு அப்புறம் இரண்டாம் பட்சத்துல பிக் பாஸ் இருக்கும் அப்படிங்கறத மாற்றமே கிடையாது. ஸோ அவ்வளவு பெரிய லீக்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே நம்ம இந்தியா வந்து விளையாண்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அதை சாத்தியப்படுத்தி காமிச்சதும் CL T20 தான். இந்தியா இல்லாட்டியும் துபாய் இந்த மாதிரி இடத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா மேட்சஸ் அப்படிங்கறது நடத்தியிருக்காங்க. அதனாலேயே இந்த லீக் வேர்ல்ட் லெவல்ல ரொம்ப பாப்புலரா இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ 2015 அந்த மாதிரி டைம்ல கூட ஏகப்பட்ட ஆட்ஸ் நீங்க டிவில பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த லீகை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருந்தாங்க. சூப்பரான டீம்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனுடைய ரூல் என்ன, உண்மையாலுமே இதுக்கும் அக்ஷன் எல்லாம் நடக்குமா, மறுபடியும் பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்களான்னு கேட்டா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அக்ஷன் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. IPL அப்படிங்கிறது வேர்ல்ட் லெவல் டாப் லீக் அப்படிங்கறத மாற்றமே கிடையாது. அதிக வியூவர்ஸ், இன்ஃபேக்ட் வேர்ல்ட் கப்பை விட அதிகம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு லீக் அப்படின்னு சொன்னோம்னா IPL. ஸோ இந்த IPLக்கு அடுத்தபட்சம் பிக் பாஸ் இந்த ரெண்டு லீகை ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவாங்க. இந்த ரெண்டு லீக்ல இருக்கக்கூடிய டாப் 4 டீம், அதாவது இந்த தடவை குவாலிஃபை ஆகுறாங்க இல்லையா, டாப் 4 எலிமினேட்டர்ல வெளியில போறாங்க, அதெல்லாம் வேற விஷயம். இந்த இதுல இருக்கக்கூடிய டாப் 4 டீம் அதே மாதிரி பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய டாப் 4 டீமை எடுத்து கலந்து போட்டு ஆடுவாங்க. ஸோ இதுதான் பிக் பாஸ் உடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ வேர்ல்ட் லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸும் ஆடலாம். ரெண்டு லீக் கம்பைன் ஆகும்போது உண்மையாலுமே சாம்பியன் லீக் T20 வேற லெவல் ஒரு ஸ்போர்ட்டா இருந்துச்சு. ஒரு காலத்துல செம்ம டோர்னமெண்டா நடத்திட்டு இருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஸோ செப்டம்பர் மாசத்துல அந்த மாதிரி டைம்ல இந்த லீக் நடத்துறதுனால ஏகப்பட்ட மேட்சஸ் வருது. ஸோ வேர்ல்ட் கப் வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க மேக்ஸிமம் செப்டம்பருக்கு அப்புறம் தான் பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஃபண்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு இதை நடத்தாம விட்டுட்டாங்க. ஸோ மற்றபடி இதை மறுபடியும் வரப்போகுதுங்கிற விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆன உடனே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. எஸ், உண்மையாலுமே நீங்க என்னதான் வேர்ல்ட் கப் இதெல்லாம் விளையாண்டா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி T20s, அதாவது கலர் ஜெர்சி, ஸ்பான்சர்ஸ், அது மட்டும் இல்லாம ஒரு 20 ஒரு மேட்ச் அப்படிங்கிறது ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஒன் நெயில் பைட்டிங்கா போகும். பாக்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா. அது மட்டும் இல்லாம பிடிச்ச டீம், அதாவது நீங்க பிக் பாஸ் பார்த்தாலும் IPL பார்த்தாலும் பிடிச்ச ஒரு 8 டீம் விளையாடுறாங்க அப்படின்னா தாராளமா பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரைக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஸ் நிறைய டீம் ஆடி இருக்காங்க. ஸோ CSK பொறுத்த வரைக்கும் 2 டைம் சாம்பியன்ஸ், இந்த இடத்துல விட்டு வைக்கலையாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பயங்கரமா அந்த பிக் கோப்பை தோனி வாங்கினதுலேயே பெரிய கோப்பை CL T20 தான் சொல்றேன். ஐ மீன் அந்த ஹைட்டு வெயிட் அதெல்லாம் சொல்றேன். ஸோ பயங்கர பெருசா இருக்கு கோப்பை பாக்குறக்கே. ஸோ அது மட்டும் இல்லாம மும்பை இந்தியன்ஸும் அடிச்சிருக்காங்க, சாதாரணமான டீம் இல்ல. இந்த ஒரு டோர்னமெண்ட்ல ஏகப்பட்ட ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்குங்க. சிட்னி சிக்ஸர்ஸ் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான அந்த ஒரு பிக் பாஸ் டீம் கூட எல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடி இருக்காங்க. ஸோ அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் எல்லாருமே ஆடி இருக்காங்க. அதை தாண்டி தோனி அவர்கள் வெறும் 19 பால்ல அடிச்ச அந்த 50 அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு லீக்ல நடந்திருக்கும். அண்ட் திசர பெரேரான்னு நினைக்கிறேன், அவருடைய ஓவர் மறக்கவே முடியாதுங்க, போட்டு போலன்னு பொழந்து விட்டுருவாரு. ஸோ பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கறத வந்துட்டு ஆடி இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த லீகுக்கு அந்த வேல்யூ அப்படிங்கிறது இருந்துச்சு. CSKவும் பார்த்தோம் அப்படின்னா சாம்பியனா இருந்திருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ் சாம்பியனா இருந்திருக்காங்க. ஒரு நல்ல லீகா தான் போயிட்டு இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த ஃபண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமா இதை கை விட்டுட்டாங்க. ஸோ மறுபடியும் இப்போ மாடர்ன் டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2016 அப்புறம் கிரிக்கெட் ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே இந்த T20 கிரிக்கெட் தான் அவ்வளவு பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்காகவே இதை ரிட்டர்ன் கொண்டு வரணும், IPL அளவுக்கு மறுபடியும் ஃபேமஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்தா நல்லா இருக்கும். ஆனா இந்த வருஷம் எப்ப நடத்த போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜூன்லயே பார்த்தோம் அப்படின்னா IPL வருது. நடத்துற மாதிரி இருந்தா செப்டம்பர் அக்டோபர் அந்த மாதிரி டைம்ல நடத்தலாம். ஸோ அந்த லீக் முடிஞ்ச உடனே IPL மெகா ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த நியூஸ் வந்த உடனே ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே குதிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப எதிர்பார்த்த ஸோ அந்த காலத்துல பார்த்து என்ஜாய் பண்ண லீக் மறுபடியும் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா இருக்கீங்க? ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க அந்த லீக் பார்த்திருக்கீங்களா இல்லையா, எப்ப இருந்து கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.